என்ன நீங்க கட்டி வைக்கிறேன்னு சொன்னா நாங்க தலையாட்டணும், விட்டுட்டு சொன்னா அதுக்கும் நாங்க தலையாட்டணும். என்ன பார்த்தா உனக்கு கேன பைய மாதிரி தெரியுதா? இந்த பாரு, காயத்ரி கழுத்துல நான் தாலி மட்டும் தான் கட்டல, ஆனா என் மனசுக்குள்ள அவ கூட சேர்ந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். 4 குழந்தை பெற்றிருக்கேன். தெரியுமா உனக்கு? ஏன் உரிமைடி அவ? ஏன் சொத்து? தப்பு மாமா. உங்க மனசுல இப்படி ஒரு நினைப்பு இருக்கிறது ரொம்ப தப்பு. எப்போ எங்க அக்கா இன்னொருத்தருக்கு கழுத்தை நீட்டினாலோ அப்பவே அவ சொத்து. படிக்காத முட்டாளு கூட இந்த உண்மை ஈஸியா புரியும். நீங்க ஏன் மாமா இப்படி ஒரு படிச்ச கிரிமினலா இருக்கீங்க? ஆமாண்டி, நான் கிரிமினல் தான். என் காதல் ஜெயிக்க நான் என்ன வேணா ஸ்டெப் எடுப்பேன்டி. அத மட்டும் இந்த உலகம் தப்புன்னு சொல்லிச்சு அந்த உலகத்தையே அழிக்க நான் தயாரா இருப்பேன். எனக்குன்னு ஒரு உலகம், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை, எனக்குன்னு ஒரு சந்தோஷம், எனக்குன்னு ஒரு லட்சியம், எனக்குன்னு ஒரு எதிர்காலம். இந்த பாரு, எனக்கு யார் தெய்வம் தேவையில்லை. எனக்கு என்ன தேவையோ அதை நானே உருவாக்கிப்பேன். திருசங்கு தெரியுமா உனக்கு? திருசங்கு தனக்கு சொர்க்கம் கிடைக்கலன்னு நரகத்தை வேண்டான்னு சொன்னவன். அவன் என்ன தெரியுமா பண்ணானா, தான் விரும்பின சொர்க்கத்தை அதே மாதிரி தானா உருவாக்கிக்கிட்டான். அந்த திருசங்கு ஜாதி என் காயத்ரி அடிய சாமதான வேத தண்டம் எந்த வழி சரியான வழியோ அந்த வழியை எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். யார் தடுத்தாலும் கேட்க மாட்டேன், எவ சொன்னாலும் அடங்க மாட்டேன். காயத்ரி கழுத்துல தாலியை கட்டி அவதான் என் பொண்டாட்டின்னு இந்த ஊர் முன்னாடி இழுத்துட்டு வந்து நிறுத்தல, என் பேரு குமார் இல்லடி. வாயை மூடுங்க. நீங்க பேசுறது நாராசமா இருக்கு. உங்க அம்மா இன்னொருத்தர் பொண்டாட்டியா இருந்து உங்க அப்பா அவங்களை இழுத்துட்டு வந்து தாலி கட்டியிருந்தா உங்களால அதை ஏத்துக்க முடியுமா? என்னடி சொல்ற? தெரியலையேங்க, போய் பார்த்துட்டு வரேன். ஏய் ஆமாண்டி, ஜெயிலுக்கு போனது நான் தான். அங்க ஒரு கைதியை பார்த்து லஞ்சம் கொடுத்ததும் நான் தான். காயத்ரி கருவை கலைக்கிறதுக்கு மருந்து கொடுத்ததும் நான் தான். காயத்ரி சாப்பிடுற சாப்பாட்டுல அந்த மருந்தை கலக்கி கொடுக்க சொன்னதும் நான் தான். என்கிட்ட காசை வாங்கினதுக்கு கச்சிதமா அவளும் சாப்பாட்டுல அந்த மருந்தை கலந்து கொடுத்துட்டாடி. இப்போ இப்போ அந்த மருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவளுக்கு வலி ஆரம்பிச்சிடும். கத்துவா. இத கேட்டு அந்த சூப்பர்டென்ட் போலீஸ் அவளை காப்பாத்தணும்னு ஓடி வருவா. அவளை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போன நினைப்பா, கூட்டிட்டு போவா. ஆனா போறதுக்குள்ள கரு கடைஞ்சிரும். காயத்ரி சுத்தமாயிடுவா. நீ பேசுனதெல்லாம் உண்மையா? காயத்ரியோட கருவை கலைக்க நீ மருந்து குடிச்சியா? ஏன் இப்படி பண்ண? நீ போய் இப்படி செய்யலாமா? என்னால நம்ப முடியலையே. ஆமா மாமா, நான் தான் பண்ணேன். தெளிவா யோசிச்சு மனசை கல்லாக்கிக்கிட்டு நான் தான் மாமா பண்ணேன். யார் அந்த சூர்யா? இல்ல யார் அவன்? காயத்ரி கல்யாணம் மட்டும் பெரிய உத்தமன் ஆயிடுவானா? இத பாருங்க மாமா, அவனும் அவன் குடும்பமும் நம்ம குடும்பத்தை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன்னு நீங்க வேணா மறந்துருக்கலாம். ஆனா நான் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன். நீங்க ஒத்துக்கலாமாமா அவனை மாப்பிள்ளையா? அது உங்க பெருந்தன்மை, அது காயத்ரியோட தலையெழுத்து. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு பொறுக்கி. ஒரு பொறுக்கியோட எச்சைய காயத்ரி கருவில வளரக்கூடாது. அதான் மாமா, அதான் நான் இப்படி பண்ண மாமா. மனசை கல்லாக்கி நான் பண்ணேன். நான் பண்ணதெல்லாம் நினைச்சு நீங்க கதறலாம், கண்ணீர் விடலாம், என்ன போட்டு அடிக்கலாம், திட்டலாம், நீங்க என்ன வேணா பண்ணலாம் மாமா. ஏன்னா உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா ஒண்ணு மாமா, ஒரு நாள் நான் ஏன் இதெல்லாம் பண்ணங்கிற உண்மை உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். அப்ப புரிஞ்சுப்பீங்க மாமா. குமார் மாமா, சூர்யாவுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் நீங்க வேணா ஆசைப்படலாம். ஆனா அவங்க அப்பா அதுக்கெல்லாம் விட மாட்டான் மாமா. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் மாமா. இது பாருங்க, நடக்காத ஒரு விஷயத்த கனவு காணிட்டு அந்த கனவு கனவாவே முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தை காயத்ரிக்கு ஒரு பெரிய பாரமா இருந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் மாமா அவன் வயிற்றுல வளர்ற குழந்தைய அழிச்சேன். காயத்ரி நல்லா இருக்கும், அவன் நல்லா வாழணும், அதுக்கு நான் ஏதோ பண்ணணும். அதுக்கு அந்த கருவை கலைச்சாதான் மாமா அவன் நல்லா இருப்பான். அதான் அந்த கருவை கலைக்க முடிவு பண்ண. நான் அந்த கருவை கலைக்கலவம்மா, நம்ம குடும்பத்துக்கு நடக்கிற கலங்கத்தை கழுவுன. நான் செஞ்சது பாவம் நீங்களா நினைச்சா நான் பாவியா இருந்துட்டு போறேன் மாமா.
இல்ல நான் பண்ணது துரோகம் நீங்க நினைச்சீங்கன்னா நான் துரோகியாவே இருந்துட்டு போறேன். என்ன நான் நிம்மதியா சாவோம் மாமா. சாகிறதுக்கு முன்னாடி நல்லது பண்ணிருக்கேங்கிற நினைப்போட சாவோம் மாமா. நான் செத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல நான் நல்லதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன்னு. எனக்கு அது போதும் மாமா. என்ன மாமா உங்களுக்கு என் மேல கோவமா? அடிங்க மாமா, வெட்டுங்க, இல்ல கொல்லுங்க மாமா. எனக்கு யார் மாமா இருக்கா? நீங்க தானே மாமா இருக்கீங்க. நம்ம குடும்பத்துக்காக தானே மாமா, உங்களுக்காக தானே மாமா. கடைசியில் தெரியும் உங்க எல்லாருக்கும் நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணேன்னு. வலிக்குது. அக்கா அக்கா அம்மா, ஐயோ வலிக்குதே. அக்கா அக்கா வயிறு வலிக்குதுக்கா. என்னம்மா? ஐயோ என்னம்மா? தாங்க முடியலக்கா. என்னாச்சு? வயிறு வலிக்குதுக்கா. ஐயோ வயிறு வலிக்குதா? இப்ப என்ன பண்றது? மஞ்சளா மஞ்சளா எந்திரிமா. இந்த பொண்ணுக்கு வயிறு வலிக்குதாமா? என்னக்கா? ஐயோ கொஞ்சம் அது ஒண்ணும் இல்லக்கா, ஜெயில் சாப்பாடு புதுசா சாப்பிட்டிருக்கால, அது ஒத்துக்கல போல. நீ போய் தண்ணி குடி, சரியா போயிடும். நீ படுக்கா, பாத்துக்கலாம், எல்லாம் சரியா போயிடும். வலிக்குது. ஐயோ ஆ. அம்மா. என்னடிங்க சத்தம்? மேடம், வயிறு வலிக்குது வலிக்குதுன்னு அலறா ரொம்ப நேரமா இந்த பொண்ணு. வலிக்குது. என்னடி திடீர்னு வயித்த வலிக்குதுங்கற? என்ன பண்ண? தெரியல, ரொம்ப வலிக்குது. ஹெல்ப் பண்ணுங்க மேடம். ஓ, நீ புள்ளதாச்சி பொண்ணு இல்ல? ஆமா. இரு வரேன். இருமா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. அதான் வரேன்னு சொல்லிருக்காங்கல்ல, தாங்க கொஞ்சம் முடியலக்கா. பொறுத்துக்க. டாக்டர் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்துக்க, கொஞ்சம் பொறுத்துக்க. மேடம், மேடம், புதுசா வந்த கைதி காயத்ரி வயித்த வலியால துடிச்சிட்டு இருக்கா மேடம். புள்ளத்தாச்சி வேற. இப்ப என்ன பண்றது மேடம்? வா. இங்க பாருங்க, மேடத்திட்ட சொல்லுமா. என்னாச்சுமா? மேடம் வயிறு வலிக்குது மேடம். அடி வயிறுல ஏதோ இழுக்கிற மாதிரி இருக்கு மேடம். வலி தாங்க முடியல. தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க மேடம். மேடம், புள்ளத்தாச்சி பொண்ணு மேடம், ஏதாவது நல்லது பண்ணுங்க மேடம். நீ இவளை கூட்டிட்டு வா, நான் டாக்டர் ஃபோன் பண்றேன். ஓகே மேடம். எந்திரிமா, எந்திரி. ஐயோ வாமா, வா, சரியாயிடுவா. வா டாக்டர்கிட்ட போலாம். வா, வலிக்குது. ஒண்ணும் பண்ணது வா. நீ எதுக்கு அந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொடுத்த? வந்ததுல இருந்து இந்த பொண்ணு சரியா சாப்பிடல மேடம். நைட்டும் சாப்பிடுறதுக்கு வரவே இல்ல. சரி பாவம் பட்னியா கிடக்குதேன்னு தான் நைட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். வாங்க டாக்டர். காயத்ரிக்கு இப்ப எப்படி இருக்கு? அந்த பொண்ணு சாப்பிட்ட சாப்பாடுல யாரோ விஷத்தை கலந்துருக்காங்க.
சத்தியமா நான் இல்ல மேடம். பட்னியா கிடக்குறாளேன்னு நான் தான் சாப்பாடு கொடுக்கலாம்னு நினைச்சேன். அதுல விஷம் இருக்கும்னு எனக்கு தெரியாது மேடம். என்ன சந்தேகப்படாதீங்க மேடம். என் மேல எந்த தப்பும் இல்ல. இங்க கொடுத்த இட்லியை தான் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். ஏய், மரியாதையா உண்மையை சொல்லு. நீ தானே இட்லியில விஷத்தை கலந்த? ஏன் அப்படி செஞ்ச? யார் உன்னை அப்படி செய்ய சொன்னாங்க? சாமி சத்தியமா இல்ல மேடம். எனக்கு எதுவும் தெரியாது. நல்லது செய்யணும்னு நினைச்சு இப்படி ஒரு கஷ்டத்துல நான் மாட்டிக்கிட்டேன். தேங்க் காட். வலிக்குதுன்னு அந்த பொண்ணு சொன்ன உடனே நீங்க கூட்டிட்டு வந்ததுனால அவ உயிருக்கோ அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கோ எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்த முடிஞ்சது. பட் இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ரொம்ப ரிஸ்க். இன்னைக்கு ஒரு நைட் காயத்ரி என்னுடைய ரூம்ல இருக்கட்டும். நாளைக்கு காலையில ஒரு தடவை செக் பண்ணிட்டு செல்ல போட்டுடலாம். ஓகே டாக்டர். சரி மேடம், நான் வரேன். இங்க பாரு மஞ்சுளா, காயத்ரிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நீ தான் பொறுப்பு. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? நான் இவ்ளோ தூரம் சொல்லியும் என் வார்த்தையை நீங்க நம்ப மாட்டீங்களா? எனக்கு அவ யாருன்னே தெரியாது மேடம். ஏதோ பாவம் பட்னியே கிடக்குறாளேன்னு பரிதாபப்பட்டா என்னை போய் சந்தேகப்படுறீங்களே. சாப்பாட்டுல விஷம்னா சமைச்சவங்களை போய் விசாரிங்க. அதை விட்டுட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தவள இந்த பாடு படுத்துறீங்களே. இதெல்லாம் நியாயமே இல்ல மேடம். கொன்னுடுவ ராஸ்கல். சமைச்சவங்க தப்பு பண்ணிருந்தாங்கன்னா இந்நேரம் சாப்பிட்ட அத்தனை பேருக்கும் வயிற்று வலி வந்திருக்கும்ல. நீயும் தானே தின்ன. நீ நல்லா தானே இருக்க. இத பார், நான் சொன்னதுதான். நாளையில இருந்து காயத்ரிக்கு 3 வேளை சாப்பாடு நீ தான் கொடுக்கணும். அவளை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு. எப்ப அவ உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதோ நான் இனிமே காயத்ரியை உன் பொறுப்புல தான் விட போறேன். அவளுக்கு என்ன ஆனாலும், யார் அவளை கொலை பண்ண முயற்சி பண்ணாலும் தண்டனை உனக்கு தான். புரியுதா? சுபு, இப்ப வலியெல்லாம் ஒண்ணும் இல்லைல்லம்மா? மனசு நிறைய சந்தோஷம் இருக்கும்போது இந்த வலியெல்லாம் ஒன்றும் பெருசா தெரியல அண்ணி. இன்ஃபேக்ட் அப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்ல. தலைக்கு மேல வெள்ளம் போனாலும் கரைக்கு தப்பிச்சு வந்தனே, அது பத்தாதா? சுப்பு, என்னம்மா நீயும் சூர்யாவும் ஹனிமூன் போறதுக்கு டிக்கெட் ரெடி? நானும் சுபு எப்பப்பா போறோம்? எங்க போறோம்னு கேக்குறானான்னு பாத்தீங்களா? விட்டா போதும் எகிரி குதிச்சு போறதுலே தான் இவன் குறியா இருக்கும். டேய் சூர்யா, ஈவினிங் பஸ் புக் பண்ணிருக்கேன்டா. இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஏற்காடு போயிடுங்க. அங்க போன பிறகு சுப்பு எங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறாரோ அங்கெல்லாம் கூட்டிட்டு போ. இன்னைக்கே கிளம்பணும்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிருக்க கூடாதாங்க? நான் சாப்பாடு ரெடி பண்ணிருப்பேன்ல. அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். 2 பேரும் ஜாலியா வெளியே போறாங்கல்ல, அவங்க வெளியே சாப்பிட்டுப்பாங்க. அப்புறம் சுப்பு, நீ முதல்ல போய் உன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணு. சூர்யா, நீ கூட ரொம்ப கேஷ் கேரி பண்ணாத. ஒரு 10 to 15,000 இருந்தா போதும். தேவைப்பட்டதுன்னா அங்கங்க ஏடிஎம்ல எடுத்துக்கோ. சரியா? சரிக்கா. ஸ்வெட்டர் எடுத்துக்கோ, அத மறந்துடாதீங்க. சுபு, என்னென்ன வேணும்னு யோசிச்சு முதல்ல ஒரு லிஸ்ட் போடுமா. லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ஒன்னொன்னா டிக் பண்ணி வச்சுக்கோ. அப்பதான் எதையுமே மறக்காம இருக்க முடியும். என்ன? சரிங்க அத்தை. சூர்யா, நம்ம ஈவினிங் தானே கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி என் கூட கொஞ்சம் வாங்கல. எங்க சுபு? நான் சொல்றேன், நீங்க என் கூட வாங்க. என்னம்மா, ஏதாவது வாங்கணுமா? ஏதாவதுன்னா சொல்லு, நான் ஆளை விட்டு வாங்கிட்டு வர சொல்றேன். இல்ல அத்தை, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நாங்க போயிட்டு 1 hourல ரிட்டர்ன் வந்துருவோம். எங்கம்மா? ஏதாவது கோயிலுக்கு போறியா? கோயிலுக்கு போகணும்னு, ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒர்க் இருக்கு. நான் போயிட்டு வந்து சொல்றேன். வாங்க சூர்யா. வரேம்மா. வராத. சரி, போயிட்டு வந்துடுறேன்ப்பா. வரேன் மாமா. சரிம்மா. ரேணுகா, நல்லபடியா வேலைக்கு போய் சேர்ந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுமா? சரிங்க பாட்டி. அம்மாடி, வேலைக்கு கிளம்பிட்டியம்மா? ஆமாப்பா, என்னைக்கோ ஜாயின் பண்ண வேண்டியது, இன்னைக்கு தான் ஜாயின் பண்ண போறேன். நல்லதுமா. பாட்டி சொன்ன மாதிரி காயத்ரி நல்லா இருக்கணும், அதுபோல நீயும் நல்லா இருக்கணும். உனக்கு நல்லதெல்லாம் எவ்வளவோ நடக்கணும். இந்த கோர்ட்டு விவகாரம் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ எங்க கூட இருக்க,
அப்படிங்கிற தெம்பே போதும்மா. நல்லா சொல்லுங்க. இன்னைக்கு இவ காயத்ரி காயத்ரின்னு புலம்பிக்கிட்டு இருக்காளே, இதை விட 100 மடங்கு நான் புலம்பிக்கிட்டு இருந்தேன். அவ எனக்கு பொண்ணு மாதிரி. அவளுக்கு ஒரு கஷ்டம்னா நான் சும்மா இருந்துருவேனா? நீங்க சும்மா இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. ஆனா உங்க பேத்திக்கிட்ட அன்னைக்கு நீங்க பேசுறத பார்த்தா காயத்ரிக்கு உதவுறதை விட்டுட்டு உன் பொழப்ப பாருன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அதாம்மா நாங்க பயந்துட்டோம். ஆனா அதுக்கு நீ நினைக்கிற அர்த்தம் இல்லப்பா. ரேணுகா ஒரு வேலைக்கு போய் அவளுக்குன்னு ஒரு அந்தஸ்து, அவளுக்குன்னு ஒரு சம்பளம் வந்தா அவளுக்கு தனியா ஒரு தன்னம்பிக்கை வரும். அப்புறம் இன்னொருத்தர் மூலமா காயத்ரியை வெளியில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவா. நான் அந்த அர்த்தத்துல தான்ப்பா சொன்னேன். அம்மா, இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஒரு நாள்ல முடியறது இல்லம்மா. கடவுள் புண்ணியத்துல ரேணுகாவுக்கு உதவி பண்ண நம்மெல்லாம் இருக்கிறோம். ஆனா காயத்ரிக்கு நம்மெல்லாம் இருந்தோ காசு பணம் இருந்தோ எதுவுமே பண்ண முடியலையம்மா. லாயர் கிட்ட பேசிட்டேன்ப்பா. அப்பீல் பண்றதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்ததும் ப்ரொசீட் பண்ண வேண்டியதுதான். ப்ரொசீட் பண்ண நீங்க ரெடினா நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை இந்த மனுவுல காயத்ரி கிட்ட கையெழுத்து வாங்க வேண்டியதுதான். சரியா போச்சு. இப்பதான் இவ வேலைக்கு கிளம்புறா. மறுபடியுமா? நீங்க கவலைப்படாதீங்கம்மா. காயத்ரி ஜெயில்ல போய் பார்த்து இந்த மனுவுல கையெழுத்து வாங்கிட்டு வர வேண்டியது எங்க பொறுப்பு. ரேணுகா, நீ வேலைக்கு கிளம்புமா. நீ வேலை முடிஞ்சு சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது காயத்ரி கையெழுத்து போட்ட மனு இந்த வீட்டுல இருக்குமா. நீங்க தைரியமா கிளம்புங்க, நாங்க வேலையை முடிக்கிறோம். சரிம்மா, நான் கிளம்புறேன். ஈவினிங் வந்து அந்த மனு வாங்கிக்கிறேன். சரி. சரிம்மா. சொல்லு மஞ்சு. சார், ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு சார். என்னாச்சு? நீங்க கொடுத்த மருந்த கரெக்டா சாப்பாடுல கலந்து கொடுத்துட்டேன். காயத்ரி சாப்பிட்டா. நம்ம நினைச்ச மாதிரி அவளுக்கு வயிற்று வலி வந்தது. ஆனா டாக்டர் ஏதோ ஊசியை போட்டு வலி நிறுத்திட்டாங்க சார். என்ன சொல்ற? அந்த கரு கலையிலையா? ஆமா சார். மருந்து உள்ள போய் வேலை செய்யறதுக்கு முன்னாடியே ஊசியை போட்டு வீரியத்தை காலி பண்ணிட்டாங்க சார். காயத்ரி இப்ப நல்லா இருக்கா. அவ வயித்துல இருக்கிற கருவும் நல்லா இருக்கு சார். ஏய், விளையாடுறியா? அந்த மருந்து வாங்கிட்டு வர நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அதெல்லாம் சரி சார். ஆனா நீங்க சொன்னது நடக்கல, அதான் உண்மை. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த சூப்பர்டென்ட்க்கு என் மேல டவுட் வந்துருச்சு போல. காயத்ரிக்கு இனிமே எந்த ஆபத்து வராம பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டாங்க. அவளுக்கு வேற யார் மூலமா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கூட அந்த அம்மா இனிமே ஏன் தலையதான் உருட்டுவாங்க. இதோட என்ன விட்டுருங்க சார். என்னால உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது, புரியுதுங்களா? அட்டி பாவி, இப்படி சொதப்பிட்டியே. கரு கலைஞ்சிருச்சுன்னு ஃபோன் பண்ணுவேன்னு கனவு கண்டா என் கனவை கலைச்சிட்டியே. இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. காயத்ரி விஷயத்துல என்னால உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. உங்க பணமும் வேண்டாம், அந்த பொண்ணு பொல்லாப்பும் வேண்டாம். வைங்க போன. ஏய் மஞ்சு, மாமா, என் அப்பாவும் அம்மாவும் எப்பவும் உங்களை நம்புறாங்க. உங்க மேல மதிப்பு மரியாதையும் வச்சிருக்காங்க. உங்களை ரொம்ப பெரிய மனுஷன் நினைக்கிறாங்க. இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க போடுற வேஷம் உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் எங்க அப்பா உசுரோடவே இருக்க மாட்டாரு. எங்க அப்பாவோட சாவுக்கு நீங்க காரணமா இருந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் எதையும் என் வீட்டுல சொல்லாம இருக்கேன்.
இதெல்லாம் வேண்டாம் மாமா. தயவு செஞ்சு எல்லாத்தையும் விட்டுட்டு திறந்து வாழ்ற வழிய பாருங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்.